2ஆம் அதிகாரத்திலிருந்து 3-4 வாசிக்கும். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தம் ஆனான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சி கைகளை கட்டணுமா? அப்ப காட்சிக்கு என்ன சொல்லுகிறாரு? காணிக்கையை கொடுக்கிறார். அல்லேலூயா. போது தேவனுக்காக கொண்டு வரணும். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா கொண்டு வந்து ஒண்ணுமே இல்லைன்னு தான் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் கிட்ட பாதப்பதியில் எவ்வளவு வசனம் படிச்சோம், எவ்வளவு பேரை கொண்டு வந்து குணமாக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளோட பதில் கேட்பாரு. தேவனோட பிள்ளைகளை இந்த வசனத்துல ஆண்டவர் எவ்வளவு பெரிய அதிகாரத்தை செஞ்சார் பாத்தீங்களா? இந்த உலகத்துல உண்மையை என்னையோ தெரிஞ்சு கொண்ட தேவன். அல்லேலூயா. இந்த உலகத்துல சொந்தம் பந்தெல்லாம் வெட்டுடுவாங்க. சொந்தமெல்லாம் நம்மளை வெறுத்துட்டு எல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு அதிகாரத்தை பற்றி ஐயா கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தையை நான் கேட்டேன். தேவன் நமக்கு மகிமை உண்டாகும். இது பண்ணிக்கிறேன் அந்த பேட்டரி இருக்கிறார். தேவன் நமக்கு மகிமை உண்டாகட்டும். அதை வச்சுக்கிட்டு நம்ம அதுல கடவுள் உங்களுக்கு அந்த எடுத்தணும். இயக்கங்களெல்லாம் மறந்துடணும். நான் ஆழத்துல நீங்களும் இங்க பாருங்க, விளையாட்டு கண்டுக்காதீங்க. இங்க பாருங்க, வேதத்தை படிக்கும் போது வேதத்துக்கு தானத்தை கொடுத்தா தான் நம்ம சுகம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வந்தோமா, அங்க சுகம் பெற்றுக்க போக முடியாது. அல்லேலூயா. பாருங்க, வேதத்துல மனிதன் எப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு இங்க 100க்கு அதிபதி கிட்ட ஒரு வார்த்தை பேசுறாங்க. திருப்பி அதே வார்த்தையில வந்து 5:6 படிக்கலாம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அதற்கு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதியோ பிரத்யோற்றமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரவான் அல்ல. நீர் ஒரு மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றார். ஆமென். அல்லேலூயா. அவர் அதுக்கு பாத்திரமே இல்லையா? அவர் எவ்வளவு பெரிய சொல்றது தெரியுங்களா? அல்லேலூயா. 100க்கு அதிபதி ஒரு எஸ்பி வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல வர முடியாம ஒரு எஸ்பி ஒரு வேலைக்காரனுக்கு சொன்னா அவர் போய் செய்வார். அவ்வளோ பேர், பெரிய படை அவருக்கு, சின்ன படை கிடையாது. அவ்வளோ பெரிய படம் இருந்து ஆனால் தேவன்கிட்ட வந்தார்னா அவர் எவ்வளோ பெரிய மகிமை பார்த்தீங்களா? 7வது வருஷம் படிக்க கூட சேர்ந்து அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரத்யுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள்ள பிரவேசிக்க நான் பாத்திரவான் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கும் கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகர்களும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான், மற்றொருவன் வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரன் அதை செய்ய என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இவ்விலை என்று இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. பாத்தீங்களா, இப்படிப்பட்ட விசுவாசத்தை காண முடியாது என்றாரு. தேவன் நமக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த 100க்கு அதிபதி அவர் வீட்டுக்கு வரத்துக்கு, ஆண்டவரே, என் வீட்டுக்கு வரத்துக்கு எனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்ல நினைக்காத ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட பாத்திரவன் அல்ல அப்படின்றாரு. அல்லேலூயா. அவர் எவ்வளவு உத்தம உண்மையா இருந்தா மனைவிக்கு கேட்கல, பிள்ளைங்களுக்கு கேட்கல, அவருடைய சொந்த பந்தத்துக்கு கேட்கல. ஒரு வேலைக்காரன் கேட்கிறாருன்னா அந்த வேலைக்காரன் எவ்வளவு உத்தம உண்மையா இருந்துக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாய்களை திறங்க. அல்லேலூயா. எவ்வளவு உத்தம உண்மையா இருக்கிறோம். நம்ம எவ்வளவு உத்தம உண்மையா கடவுள்கிட்ட இருக்கிறோம் நினைத்து பாருங்க.
சபையில போராட்டம், வீட்டுல போராட்டம், பஸ்ல ஏறின போராட்டம், ட்ரெயின்ல ஏறின போராட்டம், எல்லா இடத்துலயும் போராட்டத்துல தாக்குறோம். இந்த விசுவாசிக்காக அந்த 100க்கு அதிபதி எவ்வளவு அருமையாக ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு பாத்தியா, அதுக்கு நான் பாத்துறேன்னா இல்ல ஆண்டவரை, நீ இங்க இருந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரர் சுத்தமாவாது. அல்லேலூயா. எவ்வளவு கொடிய வேதனையில அவர் தத்தல் நிற்கும் போது எவ்வளவு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய்க்கலாம், எவ்வளோ பெரிய பெரிய டாக்டர்கிட்ட காமிச்சிக்கலாம் அவர் வேதனையை. ஆனா இருந்தாலும் வானா நானே தேவன்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு அவர் தேவன்கிட்ட நின்று கேட்கும் போது அவ்வளோ பெரிய அதிகாரி வந்து கேட்கும் போது நம்மளால ஏமாத்துறோம். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில கூட தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. கசப்பான வாழ்க்கையெல்லாம் எடுத்துடணும், போராட்ட கசப்பான வாழ்க்கையெல்லாம் எடுக்கணும். போதகரை அப்படி சொல்லிட்டாங்க, போதகரமா அப்படி சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நினைக்க கூடாது. இங்க 100க்கு அதிபதி கூட வேலைக்காரன் கிட்ட வந்து பேசும்போது கொடிய வேதனை இல்லை, அந்த வேதனைக்கு மருந்தே கிடையாது. அல்லேலூயா. ஆனா இருந்தாலும் சுகத்தை கொடுக்குற தேவன் அவர். அல்லேலூயா. உனக்கும் எனக்கும் எவ்வளவு சுகத்தை கொடுத்துக்கிறாரு. இன்னைக்கு நம்ம நன்றி உள்ளனா இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்துல எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு நிந்தனைகள் வந்தாலும், நம் தேவனுடைய பாதப்படியில் இருந்தா தேவன் எல்லாத்தையும் சரி செய்யற தேவனாகிறாரு. பாருங்க, அவர் அவ்வளவு உண்மையா இருந்தாக்கா அந்த வேலைக்காரர் 100க்கு அதிபதிக்கு என்னென்ன வேலை செஞ்சிருக்கலாம். ஒருவேளை அவருக்கு சாமான கழுவி இருக்கலாம், சாப்பாடு ஆக்கிக்கலாம், ஐரன் போட்டுக்கலாம். ஏன் அவரை விட்டா வேற வேலைக்காரங்க கிடைக்காதா? நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம எதனா ஒரு தவறுபட்டா அந்த வேலையில இமீடியட்டா எடுத்துறாங்க. அல்லேலூயா. எடுக்கிறாங்களா இல்லைங்களா? வேலை செஞ்சுக்கிறீங்களா இல்லைங்களா? நீங்க அதை பதில் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வேலைக்கு போனா அந்த வேலையை நம்ம எடுத்துருவாங்க. ஆனா இந்த 100க்கு அதிபதி அவர் எடுக்கக்கூடாது, அவர் தன் கூடிய வைத்துக்கணும்னா அவர் எவ்வளவு உண்மையா இருந்துக்கணும், இதுல உண்மையா இருந்துக்கணும். பாருங்க, அவர் மனைவி கிட்ட உண்மையா இருந்துக்கணும், அவர் செய்யற வேலைகளை உண்மையா இருக்கணும், அவர் பார்க்குற பார்வையில உண்மையா இருந்துக்கணும், அவர் போடுற ஆடைகளை உண்மையா இருந்துக்கணும். நம்ம இருக்கிறோமா? சொல்லுங்க. நம்ம ஷூ போட்டா ஒரு பெருமை, ஒரு ட்ரெஸ் போட்டா ஒரு பெருமை இருக்கணும். ஆனா அந்த மாதிரி பெருமைலாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் கீழ்ப்படுகிற ஒரு பெருமையா இருக்கணும். அல்லேலூயா. 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 வாய்களை திறன்ற வாய்களை உங்களுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி மாறும்? வேதனையோட வந்து வேதனையோட போவீங்க. வேதனையோட வந்த தேவனுடைய பாதத்தில் இறங்கினா தான் அந்த கஷ்டம்லாம் போகும். அல்லேலூயா. கஷ்டத்தோட வந்து கஷ்டத்தோட நம்ம தேவன் கிட்ட போகக்கூடாது. இது புனிதமான இடம். அல்லேலூயா. இந்த சபையை தெரிஞ்சு கொண்டிருக்கிற தேவனுக்கு புனிதமான இடம் இது. நம்ம ஒன்றுக்கும் இல்லாத இந்த நேரத்துல கூட தேவன் நம்மளுக்கு எவ்வளவு அழகா நம்மளுக்கு வர்ணித்துக்கிறார் பாத்தீங்களா? இந்த 100க்கு அதிபதி ஒரு வேலைக்காரனுக்கு இவ்வளவு பர்ணித்து பேசுறாருன்னா அங்க காரணம் என்ன இருக்கும்? அந்த உண்மை நம்ம கிட்ட இருக்குது.